அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நாட்டோட தலைவர்களை கொல்றதுன்ட்டு. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குமா சார்? ஆமாம், ட்ரம்ப் இருக்க வரைக்கும் நடக்கும். பைத்தியக்காரங்கள் இருக்க போதும் பைத்தியக்கார நடவடிக்கைகள் தானே இருக்கும். நீங்கள் ஒரு சர்க்கஸ்காரனை கொண்டு ஆட்சியில் ஏற்றி வச்சிங்கன்னா அவன் மக்களை மகிழ்விப்பதற்காக சர்க்கஸ் தான் பண்ணுவானுடைய நாட்டை நல்லா ஆளுவான்றது எப்படி நிச்சயம் கிடையாது. அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடிவாளம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தவங்க இங்கே இல்லைன்றதான் இங்கே பிரச்சனையாக இருக்குங்களா சார்? யாரும் இல்லை. ரஷ்யா தான் இருக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ரஷ்யா, சைனா, பிரிக்ஸ் சேர்ந்தால் அது பிரிக்ஸில் இந்தியா ஒரு வீக்கஸ்ட் பார்ட்னர். ஏன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறிவிட்டார். எனவே இந்தியா இல்லாமல் பிரிக்ஸ் கண்ட்ரிஸு இறங்குனா இது ஒரு மாற்றம் ஏற்படும். யூரோப்பியன் யூனியனும் அமெரிக்காவுக்கு தாளம் போடுற நிலையில் இருக்கும் பொழுது அமெரிக்கா அப்பர் ஹேண்டு தான் எடுக்கும். ஆனால் அந்த அப்பர் ஹேண்டை பண்ணுவதற்கு ரஷ்யாவும் சைனாவும் இறங்கணும். வடகொரியாவும் இறங்கினால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.